நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி. வீட்டு சாப்பாடு மாதிரி. மீன் குழம்பு தராங்க, சாம்பார் தராங்க, தயிர் தராங்க, மோர் தராங்க, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உங்கள் அம்மாவா வீட்டில் அழகாக செய்யலாம், அதே மாதிரி வீட்டு உணவு அது அப்படியா? அம்மா அதே மாதிரி சூப்பராக செய்கிறாங்களா? சூப்பராக செய்கிறாங்க, எந்த குறையும் கிடையாது. இன்னொன்று காசு சாப்பிட்டாக்கா 5 ரூபா இல்லைன்னா கூட போட தம்பி நாளைக்கு வந்து குறைன்னு சொல்லுவாங்க. அது வேற கதை இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நான் தான் உங்கள் ஏகே ஸ்கொயர். நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தவமணி அம்மாவோட கடைக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்காங்க. 50 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி வர்றதுக்கு காரணமே என்னன்னா, அம்மாவோட சாப்பாடு வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம வந்து வீட்டிலேருந்து காலையில் இருந்து சமைச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அம்மாவோட சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம தேடி நம்ம வந்திருக்கோம். அவங்க சமையல் எப்படி இருக்குது, அவங்க சாப்பாடு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி செய்கிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, இந்த வியாபாரம் எப்படி கொண்டு வராங்க, எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்காங்க முதல் கொண்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். மீன் போட்டு மீன் குழம்பு ஊற்றுங்களா? இந்தா இது 20 ரூபா, 10 ரூபா மீன் தான். இதில் போட்டியா எப்பா? இதில் போட்டியா? வந்துச்சா? ஒரு சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து தமிழ். ஓகே, எத்தனை நாளாக அம்மா கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து 2 வருஷமாக சாப்பிட்டுருக்கீங்க. எப்படி இருக்குது அவங்க சாப்பாடு? எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. அம்மா எப்படி அணுகுமுறை, அம்மா எப்படி சாப்பாடு நல்லா பார்க்குறாங்க. ஓகே, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி. வீட்டு சாப்பாடு மாதிரி. மீன் குழம்பு தராங்க, சாம்பார் தராங்க, தயிர் தராங்க, மோர் தராங்க, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே, என்ன விலைக்கு தராங்க? 50 ரூபா. 50 ரூபா தான். வெளியே நம்ம போய் சாப்பிட்டோம்னா அதிகம். ஆமாம். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? செருப்பு தைக்கிற வேலை. சரி சரி. அந்த கதவு தரேன். சாப்பிட்டீங்களா நீங்க? ஒன்றா சாப்பிட்டேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன். அப்பளம் பொரிக்கிறேன். இது இதெல்லாம் எப்படி தனியாலாம் நீங்களே பார்த்துக்கிறீங்களாம்மா? கூட ஆள்லாம் கிடையாது வீட்டில். அவர் வயசானவர், அவர் செக்யூரிட்டி செய்கிறாரு. நான் ஒரு ஆள் என்ன பண்ணுறேன்? 10 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா எப்படி அது தனியாக பண்ணலாம்? அந்த இது எப்படி வருது? இல்லை எப்படி அதை செஞ்சுக்கிறீங்க? என்ன பண்ண முடியும்?
அதுவே ஆச்சரியமாக தான் இருக்கு. இந்த போனேன் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் அங்கேயே சாதம் வச்சுட்டு ஓடினேன், குழம்பு வச்சு எடுத்துன்னு வந்தேன். என்ன பண்ணுறது, யாரை எதிர்பார்க்குறது. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 53 வயசு ஆகுது. 54, 67 பிறந்தேன். யாரும் கிடையாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறாங்க. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான். தள்ளுப்பா. நாளா பொறுமையாக தான் கட்டணும். கட்டவா? சாப்பிட்டு இருங்க, கட்டித்தரேன். சாப்பிட போறீங்களா கட்டணுமா? ஒரு நேரம் இருக்குது. சாப்பிட்டுங்களேன், சாப்பிட்டு போயிருங்களாப்பா. உனக்கா? உனக்கு தான் கட்டிட்டேன்டா, உனக்கு தான் கட்டி தரேன்னு. மீன் குழம்பு ஊற்றலாமா? ஏ தம்பி, இந்தப்பா யூடியூப்ல வரப்போது. வீடியோ எடுத்து போட போகிறேன். போடணும். AK ஸ்கொயர்னு போடு பிரதர். எல்லாம் ஒரு ஃபேமஸ் தானம்மா. அது தப்பெல்லாம் நான் குறைய சொல்லலையா. ஃபேமஸ் தானே இதெல்லாம். ஏன்னா டிவியில் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது டிவி செல்லு அது இது நல்ல சுற்றி ஓடும். நம்மள மாதிரி ஆளுங்க தான் நான் வெளியே தெரியணும். எப்படி எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து சமாளிக்கிறீங்க? எப்படி நீங்கள் தனியாக பண்ணுறீங்க? வேற என்னப்பா பண்ண முடியும்? யாரை போய் குறை சொல்லுது? நமக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு யாரும் இல்லை நமக்கு. அப்போ நம்ம தான் செய்யணும். அடுத்தவங்களை போய் எதிர்பார்க்க முடியுமா? ஒரு அம்மா வருவாங்க எல்லாம், அதுவும் அவங்க வந்து வேலைக்குன்னு வரல, என்கிட்ட பழகுனவங்க. அவங்க சும்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க. பாவம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா என்னால் முடிஞ்சது 10 ரூபா கொடுப்பேன். அதிகமாகவும் ஆசைப்படலை, ஒரு இதாகவும் இல்லை நானுப்பா. அவ்வளோதான் என்னோட வேலை. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அன்றைக்கி நாடு உழைக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் நான் கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன்யா. சோறாக கூட கேன் தண்ணி தான். அது இப்போ எல்லாரும் பழகிட்டாங்க. அதே மாதிரி வந்து தண்ணி மாறுபடுது இடத்துக்கு, அதனால் அப்படி ஆயிடுது.